attention, baby. ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரியோட டே 3 வீடியோ தான். அண்ட் டே 2ல் நம்ம வந்து செல்ஃபி ஃபண்டாக போயிருந்தோம். அண்ட் லேட் நைட் ஆனதுனால நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஒரு சில கேம்ஸ்லாம் கண்டினியூ பண்ணிருக்கோம். அண்ட் செல்ஃபி ஃபண்டாவோட டே டைம் கேப்சர் இதுதான். கைஸ், இந்த என்ட்ரி 200 இருந்தாலுமே ஒரு சில கேம்ஸ்க்கெலாம் நம்ம அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிவி ரைட். கைஸ், அந்த அடிஷ்னல் கேம்ஸில் கிரிக்கெட், காட்டன் கேண்டி மேக்கிங் இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் கூட இருந்துச்சுங்க. ஃபைனலாக இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டே இருந்ததுங்க. அண்ட் டே டைம்லேருந்து பார்க்கும்போது நம்ம மொத்த செல்ஃபி பாண்டாவுமே இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கவர் பண்ணி பார்த்துடலாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நேராக ரூம்க்கு வந்துட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு போக ரெடி ஆகிட்டோம். அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் ரெசார்ட். நாங்கள் 3 days இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவும் கன்வீனியன்ட்டாகவும் இருந்தது. ஏன்னா இங்கேருந்து ஃபண்டேரா பார்க் அண்ட் செல்ஃபி பாண்டா எல்லாமே பக்கத்துலேயே இருந்தது. ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க். இதுவுமே ஃபண்டேரா பார்க் மாதிரியே தான் இருக்கும். இதுக்குள்ளே போகிறது பார்த்திங்கன்னா 200 என்ட்ரி ஃபீ. ஸோ நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய ஃபோட்டோ ஸ்பாட் வச்சுருந்தாங்க. அதை நம்ம செல்ஃபி எடுக்கிற மாதிரியான நிறைய ஸ்பாட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபோட்டோ ஸ்பாட்டில் முடிஞ்சதும் உள்ளே ஒரு சின்ன அக்வேரியம் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. கைஸ், ஃபண்டேரா பார்க்கில் இல்லாத ஒரு விஷயம்னா அது இதுதாங்க. இந்த ஸ்னேக்கை நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம். இந்த பாம்பை கையில் எடுக்கும்போது ரொம்பவே பயமாக இருந்ததுங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது சேஃப் தான். ஓடுற பாம்பை புள்ளி போய் சொல்லுவாங்க. இதான் போன கைஸ், நெக்ஸ்ட் அந்த பாம்பை விட இந்த ஓனானை தூக்கி மேலே வச்சுருந்தாங்க. வேற லெவல் ஃபீலிங்கு. சத்தியமாக இதெல்லாம் திரும்ப நான் பண்ணுவேனானே தெரியல. கைஸ், அப்படியே உள்ளே போனால் எங்கேயும் பேர்ட்ஸ் பார்க் வச்சுருந்தாங்க. அண்ட் எங்கேயும் நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் இருந்தது. அண்ட் எல்லா பேர்ட்ஸுக்குமே நம்ம கையாலேயே ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபீடிங்காக அவங்க கொடுத்தாங்க. Mama konuştan.
கைஸ் அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பார்க்க விட்டு வெளில வந்து பார்த்தா இங்கே நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு சில ஆம்ஸ்டர், அப்புறம் வந்துட்டு முயல், அப்புறம் புறா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லாமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு ரியல் பெட் லவர்னால் கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ராம்போலைன், அப்புறம் இந்த பேஸ்கெட் பால், இந்த மாதிரி கேம்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஃபண்டேரா பார்க்கில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஆஸ்ட்ரிச்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாகவே நம்ம ஃபீட் பண்ண முடிஞ்சது, ஏன்னா க்ரௌட் இல்லை. கைஸ் கடைசியாக இங்கே ஒரு ஒட்டகமாக வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்குமே வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம். அண்ட் நான் அதுக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணேன், நான் சாப்பிட்ற மூடில் இல்லை. கைஸ் ஃபைனலாக நீங்கள் வெளியில் வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொட்டை ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க்குமே தெரியும். அந்த 200 ரூபாய்க்கு என்ன கேட்டிங்கன்னா அது ஒருத்தன் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் ஏலகிரி போனீங்கன்னா அந்த ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க்க மிஸ் பண்ணாமல் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். கைஸ் நம்ம ட்ரிப்போட எண்டில் இருக்கோம். ஸோ கடைசியாக நாங்கள் போன இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜலகாம்பரை வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலகிரி மலையை விட்டு கீழே இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த இடத்த ரீச் பண்ணலாம். இதுதான் வந்து போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே இந்த யானை ஸ்டாச்சு தான் பார்ப்பீங்க. இங்கேயே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது டிக்கெட் கவுண்டர் வரும். அண்ட் இங்கே நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ்க்கு வந்துட்டு போக முடியும். அண்ட் ஃபால்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய ட்ரெக்கிங்லாம் கிடையாது, அது கொஞ்சம் தூரம் தான். அண்ட் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு போகிற வழி. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி நம்ம அந்த ஃபால்ஸ்க்கு வந்துட்டு போய்க்கலாங்க. கைஸ் ஃபைனல் நம்ம வாட்டர் ஃபாலை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். இது ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், பட் ஆனால் நம்ம போய் குளிக்கிறதுக்குலாம் ரொம்ப வசதியாகவே இருக்கும். அண்ட் ஃபால்ஸை பார்த்தா சும்மா இருக்க முடியுமா, நாங்களும் போயிட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போய் ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோதாண்ணா. அது போதுன்ற அளவுக்கு ஃபால்ஸில் குளிச்சுட்டு இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோவில். சரி இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த ட்ரிப் இதோட முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் டிசைட் பண்ணி உள்ளே போயிட்டோம். கைஸ் இதோட இந்த ஏலகிரி ட்ரிப் வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தொடர்ந்து சில் வித் வீடியோ சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.